லேடி வில்லன்ஸில் கோட் அப்படின்னா நீலாம்பரி கேரக்டரைசேஷன் தான். ஆனால் அந்த நீலாம்பரியை விட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது மன்னனில் வர விஜயசாந்தி. ஏன்னா எனக்கு விஜயசாந்தி ரொம்ப பிடிக்கும். படம் ஃபுல்லாக அவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமான ஒரு ஃபேஸ் ஆஃப் நடந்துகிட்டே இருக்கும். அதில் ஒரு பர்டிகுலர் சீனில் தலைவர் சொல்லுவார், உங்களை மாதிரி மதம் பிடிச்ச பொண்ணுங்களுக்கு முன்னாடி என்ன விட்டுடுங்க, என் தலை முடி கூட ஆடாதுன்னு சொல்லி அவரோட விண்டேஜ் ஹேர் ஸ்டைல் அப்படியே சிலிப்பி விடுவார். அந்த சீன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முத்து படத்தில் வர கேரளா போர்ஷன்ஸ், அவர் எந்த அளவுக்கு ஒரு இன்னசென்ட் அப்படின்னு நம்மளை நம்ப வச்சிருப்பார் அப்படின்னா, மீனா வந்து சொல்லுவாங்க இறுக்கி அணைச்சி ஒரு உண்மை தருமோ அப்படின்னு சொன்னால் இங்கே வழி கேட்கறது அர்த்தம் அப்படின்னு. இதில் கள்ளிப்பட்டியே வரலன்னு கேட்பாரு. இறுக்கி அணைச்சுன்னா கள்ளிப்பட்டி அப்படின்னு சொல்லுவார். தலைவர் உடனே அதை நம்பிடுவாராம். இதை நாம் நம்புவோம். அதுதான் தலைவர். ஸோ ஒவ்வொருத்தர்கிட்டயே போய் கேட்டு பயங்கரமாக அடிலாம் வாங்கி அவரை வந்து மரத்தில் கட்டி வச்சுருப்பாங்க அங்கே இருக்கிற ஆளுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு 1000 பேரை தலைவர் பயங்கரமாக அடித்து சேசிங்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பாரு. ஆனால் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல மரத்தில் தொங்கிட்டு இருப்பாரு. எப்படி? ஸோ இதுதான் கன்வின்சிங் ஆக்டிங். இந்த கன்வின்சிங் ஆக்டிங்கை தலைவர் நினைச்சா எப்படி வேணாலும் ஒரே படத்தில் வித்தின் ஸ்பேன் ஆஃப் 15 மினிட்ஸ் ப்ரூவ் பண்ண முடியும். அப்படியே அதே சீனோட எக்ஸ்டென்ஷனாக கேஎஸ் ரவிக்குமார் கேமியோ பண்ணுறது, கேஎஸ் ரவிக்குமார் கிஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் மீனாவை நோக்கி ஓடி வர்றது, ஓடி வரும்போது ஏஆர்ஆரோட பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த நாடகம் ரிஹர்சலில் ஆரம்பித்து குழுவாளிலே சாங் எண்டு வரைக்கும் அந்த ரிதம் அப்படியே மெயின்டைன் ஆகிருக்கும். டைரக்டர், ஆக்டர், மியூசிக் டைரக்டர், கேமராமேன் எல்லாருமே